ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார் கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பட்ஜெட் ஃபீஸ் செக்மெண்ட்டில் பார்க்க போகிற கல்லூரி என்ன அப்படின்னா சத்யபாமா யூனிவர்சிட்டி. இதில் பற்றி கல்லூரியை பற்றி சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, இவ்வளோ மேட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சரியா? இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களோட டிஎன்ஏ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த மாதிரியான காலேஜஸ் என்ன மாதிரியான கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி உங்களோட டேட்டாவை கொடுங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை ஃப்ரீயாகவே சொல்லுவாங்க, சரியா? இப்போ நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ காலேஜோட நேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நம்ம சுருக்கமாக சத்யபாமா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். இது ஜேபிஆர் நகர் ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்குது, சென்னையில். இது ஒரு ப்ரைவேட் ரிசர்ச் யூனிவர்சிட்டி, அதாவது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. 1987 ஆண்டே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழமையான கல்லூரி தான் சத்யபாமா. ஸோ இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா கர்னல் டாக்டர் ஜேபிஆர், ஆல்சோ known as ஜேபிஆர் ஜேசு டிமால் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு வாயில் வர மாட்டேங்குது, சரிங்களா? ஸோ அக்ரிடேஷன் ரேங்கிங் பார்த்துக்கலாம். என்ஆர்எஃப் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிஸில் 53rd இடத்துலையும், இன்ஜினியரிங் கேட்டகரியில் 67வது இடத்துலையும், ஓவராலாக 93rd பிளேஸ்லையும் இருக்குது. இன்டர்நேஷனல் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கில் 1200 to 1400 பேண்டில் இருக்குது 2025 கணக்குப்படி. அதே மாதிரி டைம்ஸோட ஹையர் எஜுகேஷன் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் அதே ரேங்கிங்கில் இருக்குது. பட் இது பேண்ட் கொஞ்சம் வித்து கூட 1200 to 1500 அந்த வித்தில் இருக்குது, சரிங்களா? அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் NAACல A++ வாங்கியிருக்காங்க. 10க்கும் அதிகமான கோர்சஸ் NBA வாங்கியிருக்காங்க, அதாவது இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ABT யூஎஸ்ஏயோட ABT இன்டர்நேஷ்னல் அக்ரிடேஷனும் வாங்கியிருக்காங்க. ISO 9001 2008 சர்டிஃபைட். UGC AICT மற்றும் ரெலவெண்ட் கவுன்சில்ஸ் எல்லாமே இதை அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கே இருக்க கோர்சஸ் பார்த்துடலாம். இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது, நான் மிக முக்கியமான கோர்சஸ் மட்டும் சொல்கிறேன். CSE, IT, ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், ECE, EEE, சிவில், கெமிக்கல், பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோமெடிக்கல், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இது போக 24லேருந்து 30 ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetricareer.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுல உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதுல ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பாத்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதுல டிஎன்ஏ காலேஜ் படிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. இதுல உங்களோட கம்யூனிட்டியை நீங்க டைப் பண்ணுங்க. பிசின்னு நான் கொடுக்குறேன். இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை போடுங்க, சரிங்களா? இப்போ 155 போடுறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ கீ ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ரிசர்ச் ஓரியன்ட் ஒரு ப்ரோக்ராம் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சத்யபாமா சாட் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் வெதர் சேட்டலைட் கொலாபரேஷன் வித் ISRO அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய மாடர்ன் லேப்ஸ், லைப்ரரி, குளோபல் பார்ட்னர்ஷிப் இருக்குது. கிட்டத்தட்ட 180 இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் இருக்காங்க, அதாவது ஜாயிண்ட் ரிசர்ச்சில். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் கன்சிஸ்டி ரொம்ப கடந்த ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலவே 90% மேலே இருக்காங்க. டெடிகேட்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் இதுக்கு அவைலபிளாக இருக்குது. எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் வச்சுருக்காங்க. இன்னோவேஷன், சஸ்டைனபிலிட்டியில் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். 2024 சென்டர் ஆஃப் இதை பற்றி நான் இது பண்ணும்போது அவங்களோட சைட்டில் பெருசாக டீட்டெயில் கொடுக்கல. பட் 2024 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் படி 15க்கும் அதிகமான ரிசர்ச் லேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்கர் ஸ்பேஸ், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் பற்றி இருக்குது. அதே மாதிரி எனர்ஜி ரிசர்ச் MHRDயோட ஃபண்டில் இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அர்பன் கிளைமேட் அண்ட் பில்ட் என்வரான்மெண்ட் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. IBM சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. கேப் ஜெமினியோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரி டைப்ல இருக்குது. நேச்சுரல் ஃபெசிலிட்டி ஃபார் கோஸ்டல் அண்ட் மரைன் இன்ஜினியரிங் NFSCMRன்னு சொல்லுவாங்களே, அவங்களுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு இனிஷியேட்டிவ் போயிட்டுருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா HCL, காக்னிசன்ட், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸில் எக்கச்சக்கமான அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, சரிங்களா?
ஸோ 15ன்றது 2024 கணக்குப்படி இப்போ அநேகமாக ஒரு கூடுதலாக 2 இல்லை 3 சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் இருக்கலாம். சரிங்களா? பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சத்தியபாமா ரொம்பவே ஸ்ட்ராங் பிளேயராக இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2024-2025 டேட்டா படி 91.87%. கிட்டத்தட்ட 3210 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. 3759 ஆஃபர்ஸ் வந்து வந்திருக்கு. 300க்கும் அதிகமான கம்பெனிஸ் வந்து இங்கே விசிட்டிங்காக இருக்காங்க, விசிட்டிங் கம்பெனிஸாக இருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 41.20 lakh per annum. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5.45 5.57 வந்து வேரி ஆகுது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? டாப் ரெக்ரூட்டர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அமேசான், அக்சென்ச்சர், காக்னிசன்ட், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, கேப்ஜெமினி, பிடபிள்யூசி, ஜேபி மார்கன், HCL, டெலாய்ட், எட்டாச்சி, இன்ஸ்டன்ட், யங், நோக்கியா, ஹெச்எவர், யமகா, ஆரக்கிள், ஃபெடரல் பேங்க், HSBC, இன்னும் நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க. முக்கியமாக ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்லேருந்து நிறைய வர்றாங்க. அதே மாதிரி 450க்கும் அதிகமான கம்பெனிஸ் வந்து ஆனுவல் வந்து லிஸ்டிங்கில் வந்து ரொம்பவே ரெகுலரைஸாக இருக்காங்க. 100க்கும் அதிகமான ட்ரீம் ப்ராஜெக்ட், அதாவது ட்ரீம் பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. 25க்கும் அதிகமான சூப்பர் ட்ரீம் கம்பெனிஸ் வந்து கிடச்சிருக்கு, பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. சரிங்களா? இது போக கவர்மெண்ட் ரிசர்ச் கொலாபரேஷனும் இருக்குது. இஸ்ரோவோட கொலாபரேஷன்ஸ், அதே மாதிரி MOUஸோட ஒரு கொலாபரேஷன் இருக்குது. DRDO அண்ட் DSTயோடைய கொலாபரேஷன்லையும் நிறையா வந்து லேப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 3 lakh வந்து வருது வருஷத்துக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பாருங்கள் 6லேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த கல்லூரியில் பற்றின அட்மிஷன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, அல்ல அட்மிஷன் கைட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இதில் அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் சத்தியமாக ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாமினேஷன் வழியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜெய் மெயின் ஸ்கோரையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. 10th + 2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸோட மார்க் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து டைரக்ட் அட்மிஷனுக்கும் சில சான்சஸ் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.